வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அதோ துளசி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அன்பு கூட போட்டிங்கே போக மாட்டேன்னு சொன்னவ இப்ப எவ்வளவு சந்தோஷமா அன்பு கூட போட்டிங் போறா பாத்தியா? அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே இதே புத்திதான். பெரிய தியாகி மாதிரியும் வாழ்க்கையை விட்டு கொடுக்கற மாதிரியும் நடிச்சு என் மாமாவை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டா. ஆனா இந்த தடவை அன்பு மாமாவை அவகிட்ட இருந்து நான் பிரிக்காம விட மாட்டேன். தப்பு பண்ணிட்ட சிவா. என்ன துளசி, நான் என்ன தப்பு பண்ணிட்டேங்கிற? சிவா, நான் ஆரம்பத்துல இருந்தே போட்ல ஆனந்திய தனியா அனுப்பாத, எல்லாரையும் கும்பலா அனுப்பு, நான் ஆனந்தி பக்கத்துல உட்காரணும் அப்படின்னு உன்கிட்ட சொன்னனா இல்லையா? நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரையும் ஜோடி ஜோடியா அனுப்பியிருக்க. இப்ப நான் எப்படி ஆனந்திய பழி வாங்க முடியும்? சாரி துளசி, எல்லாரும் ஒன்னா ஒரே போட்ல போவாங்க, உன்னை எப்படியாச்சும் ஆனந்தி பக்கத்துல உட்கார வச்சலாம் தான் பிளான் பண்ணிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல அந்த மகேஷ் தான் ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒரு இண்டிவிஜுவல் போட்டு வேணும்னு என்ன அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரி துளசி. இந்த சாரிய கேட்க நான் இங்க வரல சிவா. அந்த ஆனந்தி என் அன்பு மாமா வாழ்க்கையில இருக்க கூடாது, இந்த உலகத்திலயும் அவ இருக்க கூடாது. இதுதான் அவளுக்கு கடைசி நாளா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் விட மாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எல்லாரும் ரைடு முடிச்சிட்டு வந்ததும் எனக்கும் ஆனந்திக்கும் மட்டும் தனியா நீ ஒரு ரைடு அரேஞ்ச் பண்ணி தர. துளசி, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. இப்ப நான் கூட ஆனந்தி அனுப்பி வச்சு ஆனந்திக்கு ஏதாவது நடந்தா நம்ம மாட்டிக்க மாட்டோமா? அதெல்லாம் மாட்ட மாட்டோம். அதுக்கான ஐடியாவோட தான் நான் வந்திருக்கேன். நீ என்ன ஆனந்தியோட எப்படி அனுப்புறதுன்னு மட்டும் யோசிச்சா போதும். சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். துளசி, அவங்க எல்லாம் திரும்பி வராங்க. ஏதாவது ஃப்ளோல நான் சொல்லி சமாளிக்கிறேன், அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கோகி வா. गाइस, எல்லாரும் போட்டிங் என்ஜாய் பண்ணீங்களா? சார் எக்ஸலன்ட் சார், சூப்பர் சார். ஆனந்தி, உனக்கு போட்டிங் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. அடுத்து உனக்கு பிடிச்ச சோள கதிர் வாங்கி தர போறோம். சார் போலாம். சார் ஒரு நிமிஷம். வாங்க. சார், இவங்க என்னோட ரெகுலர் கிளைண்ட், பேர் ஏஞ்சலா. இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா? உங்களால பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சிவா? இவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. எவ்ரி இயர் இவங்க வேலை பார்க்குற கம்பெனில இருந்து ஏற்காடுக்கு டூர் ஆர்கனைஸ் பண்ணி அனுப்புவாங்க. நார்மலா ஃப்ரெண்ட்ஸோட தான் வருவாங்க. பட் இந்த தடவை அவங்க வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டாங்க. அவங்க போட்டிங் போகணும்னு ஆசைப்படுறாங்க, தனியா போறதுக்கு பயப்படுறாங்க. சோ நீங்க யாராவது கூட போனா நல்லா இருக்கும். ஏங்க, உங்களுக்கு தான் அவங்கள ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்களே, நீங்க கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வரலாமே.
இல்லங்க, லேடிஸ் யாராவது கூட போனாங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஆஹா. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நீங்க யாராவது கொஞ்சம் கூட போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் வேணா போறேன். ஏய், நீ வேணா புள்ள, நான் வேணா போறேன். நீங்க வேணாமா, ஆனந்தி தான் வரணுமா? ஏன் அது என்ன ஆனந்தி தான் வரணும்? ஆ, அது அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க ஏன் மாஸ்க் போட்டிருக்காங்க? அவங்க வாயை திறந்தாலாம் பேச மாட்டாங்களா? ஹெல்ப்புக்கு கூட அடுத்தவங்க கிட்ட தான் கேட்பாங்களா? இல்ல மேடம், அவங்களால பேச முடியாது. அவங்களுக்கு பேச்சு வராது. ஓ, பாவம். ஏன், எதனால பேச முடியாது? சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி கழுத்துல வேற மேஜரா அடிபட்டிருக்கு. அப்பத்துல இருந்தே குரல் போச்சு. அதான் செய்கையிலே பேசுறாங்க. அதுவும் இல்லாம அவங்க உதட்டு பகுதியில பெரிய தழும்பாயிருக்கு. யாரும் தன்னை பார்த்து எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னு தான் அவங்க மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அதான் நாங்க யாராவது வரோம்னு சொல்றோம். ஆனா அவங்க ஆனந்தி தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க.